Can you see my notes here? Yes, ma'am. Okay. So in the last class, we were talking about the basic aspects and basic concepts in research aptitude. Okay. So in the class, we are going to learn or discuss the worked out questions. Previous year questions, worked out questions. So இதே மாதிரி I have two more PDFs. இந்த கிளாஸ்ல இந்த ஒரு பிடிஎஃப் நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும். ரிமைனிங் 2 PDFs I will share it with you. Okay. Before going to your examination hall or before the date of exam, ஒரு தடவை இது இன்னொரு தடவை நீங்க இந்த 3 கேட்டீங்கன்னா help you a lot to answer the result. Excuse me, ma'am. So, நம்ம Paul. Yes, ma'am. Ma'am, your voice is breaking. Oh. What about now? Is it breaking? Now it's fine. Okay. Yes. So we shall start. ஆக்ஷன் ரிசர்ச் உடைய சைக்கிள் இது நம்ம நேத்தே நம்ம படிச்சோம் அப்படிதானா? ஆக்ஷன் ரிசர்ச்னா என்ன அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அந்த ப்ராப்ளம வந்து சால்வ் பண்றதுக்காக we will put a plan. அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி திருப்பி ஃபீட்பேக் வாங்குறது தான் வந்து ஆக்ஷன் ரிசர்ச். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். லைக் ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாம இருக்காங்க அப்படின்னா அவங்கள இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், we will plan first, then we will act according to the plan, and அந்த பிளான் வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கு அப்படின்னு we will observe. அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்ஸை வச்சு we will reflect whether to continue the same plan or whether to change the plan அப்படிங்கறத we will decide. Okay, this is the cycle of action research. Next, second one, review of literature. நேத்து டிஸ்கஸ் பண்ணோம். ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர்னா இப்போ நம்ம ஒரு ரிசர்ச் பண்றோம் அப்படின்னா பாட்டில் ஆஃப் பிளாஸ்டிக் போறேன் அப்படின்னா முன்னாடி இந்த பிளாஸ்டிக் ரிசர்ச் பண்ணிருக்கா அப்படிங்கறத நான் வந்து பார்த்து ஒரு இது எடுப்பேன்ல, ஒரு கலெக்ஷன். தட் இஸ் கால்ட் ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர். இதோடைய எய்ம் என்ன அப்படின்னா it generates research questions and validating those questions. இப்போ ஆல்ரெடி மத்தவங்க கண்டுபிடிக்காத ஒரு அந்த ரிசர்ச் கேப்ல இருந்து we will frame and generate research questions and also we will validate. Okay, என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்குதா? Yes, ma'am, better. Okay. So the next பாருங்க, குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். it deals with descriptions. குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் அப்படிங்கிறது it deals with numbers and so on. குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் வந்து யூஸ்வலி it avoids data analysis. டேட்டா அனாலிசிஸ்லாம் இந்த குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்ல இருக்காது. அண்ட் ஆல்சோ it avoids positivist assumption. பாசிட்டிவிஸ்ட் அசம்ஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு ஃபார்முலாவையோ அல்லனா ஒரு அப்ளிகேஷன் ஒரு டூலை வந்து நம்ம எம்ப்ளாய் பண்ணி இந்த ரிசல்ட் கொண்டு வரலாம் அப்படிங்கிற அசம்ஷன் தான் we call it as positivist assumption. இந்த அசம்ஷனையும் இது வந்து it will avoid. ஓகே, அண்ட் தென் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் வேற என்னெல்லாம் பண்ணும், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இதுல நான் வந்து ஸ்டேட் பண்ணியிருக்கேன். it states the qualitative why says plastic has been increased அப்படிங்கிற அந்த கொஸ்டினை இது மட்டும் கேட்காது, இது ஃபுல்லா கேட்கும். பிளாஸ்டிக்ஸ் வந்து இவ்வளவு நாளா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, பிளாஸ்டிக்ஸ் வேரியஸ் வேஸ்ல வி ஆர் யூசிங், அப்போ இதோட இன்க்ரீஸ்க்கு என்ன ரீசன் அப்படின்ட்டு இவ்வளோ டிஸ்கிரிப்ஷனுக்கு அப்புறம் இட் வில் ஸ்டேட் த பர்பஸ் அண்ட் ரிசர்ச் கொஸ்டின்ஸ். ஓகே, தட் அடுத்தது இந்த டேட்டாவெல்லாம் எதை பேஸ் பண்ணி கலெக்ட் பண்ணுவாங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் வேர்ட்ஸ். ஆனா இதே இது குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்க்கு they will collect data based on numbers, quantity and data analysis. Okay,
Next, they use text analysis and interpreting larger meanings of the findings. இது வந்து English literature studentsக்கு it suits exactly because English literature students வந்து they will take a text, they will analyze it, they will interpret it. Okay, இது எல்லாமே qualitative researchல வரும். Next போலாமா? Shall we? Yes, ma'am. Yes, ma'am. Okay. Experimental and post facto research. இந்த ரெண்டுலயுமே என்ன ப்ரொசீஜர் வந்து இன்வால்வ் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைப்போதீசிஸ் டெஸ்டிங் அண்ட் ஜெனரலைசேஷன். இப்போ எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்சை பொறுத்தளவுல நம்ம ஒரு ஹைப்போதீசிஸ் வச்சிருப்போம், ஒரு ப்ரெடிக்ஷன். அது உண்மையா பொய்யா அப்படிங்கறது we will test it. Okay, we will test and our result அதை பேஸ் பண்ணி நம்ம இது பண்றது. சுனாமி வந்தது வந்து சுனாமி வந்திருக்கும். இதனால பாதிப்பு ஆஃப்டர் மேத் ஆஃப் தட் பர்டிகுலர் டிஸ்ட்ரக்ஷன் அது வந்து சொல்றது வந்து போஸ்ட் ஃபேக்டர் ரிசர்ச். எத்தனை பேர் வந்து இதுல பாதிக்கப்பட்டாங்க, எத்தனை பேர் உயிர் தப்புனாங்க, எத்தனை வீடுகள் சேதமடைஞ்சது, இந்த மாதிரி. சோ இதுல they will generalize things, generalizations தான் நடக்கும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், இன்டர்வென்ஷன் பேஸ்ட் ஆக்ஷன் ரிசர்ச் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஆக்ஷன் ரிசர்ச்னா ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்றதுக்கு நம்ம பிளான் போடுறது, ஆக்ட் பண்றது, இது எல்லாமே. இப்போ இன்டர்வென்ஷன் பேஸ்ட் ஆக்ஷன் ரிசர்ச்னா என்னன்னா, இப்போ அந்த ஆக்ஷன் ரிசர்ச்லயே இந்த ரிசர்ச்சர் இருக்காங்கல்ல, அப்பப்ப he or she will intervene, உள்ள நுழைஞ்சு உண்மையிலே இதெல்லாம் கரெக்டா தான் நடந்துட்டு இருக்கா, அப்படி ஒருவேளை தப்பா நடந்ததுன்னா அதுல வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்து they will alter it. இப்போ பிளான்ல வந்து இப்போ அந்த பிளான் படி ஆக்ட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு கிளாஸ்ல இன்னைக்கு வந்து அந்த பிள்ளைங்க எல்லாரையும் வந்து ஒரு போயம் எழுத வைக்கணும் அப்படின்னு நான் நினைச்சு கிளாஸ்க்கு போறேன். தட் இஸ் மை பிளான். ஓகே, சோ அந்த பிளான் படி ஆக்டும் பண்றேன் கிளாஸ்ல. கைஸ் ஆல் ரைட் அன் இங்கிலீஷ் போயம் அப்படின்னு சொல்றேன். பார்த்தா ஒருத்தருமே எழுதல. ஓகே, ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இங்கிலீஷே தெரியாது. they don't know how to write in English. அப்போ அந்த பிராக்டிக்கலா அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்தாப்புல நான் என்ன பண்ணுவேன், I will change my plan. இது இல்ல. So this Ma'am, your voice isn't clear. Okay. Wait, I will just exit and I will join again. Intervention based action research புரிஞ்சுதா? Shall we move on to the next one? Yes, ma'am. Okay. So phenomenological and narrative research. இது வந்து phenomenological and narrative research அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு phenomena, ஒரு நிகழ்ச்சி நடக்குது, ஒரு நிகழ்வு நடக்குது, அதை பேஸ் பண்ணியான ரிசர்ச் வந்து we call it as phenomenological research. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், we have there are huge everywhere. This is a phenomena. ஓகே, சோ இத பத்தி ஒரு ரிசர்ச் பண்றீங்க அப்படின்னா that is called phenomenological research. வீடியோ அல்லனா என்ன சொல்லலாம், மர்மெய்ட்ஸ் பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்காங்க அப்படின்னா that is a narrative research. ஒரு நிறைய அவங்க கண்டுபிடிச்ச விஷயத்த ஒரு நேரேட்டிவா உங்களுக்கு கொடுக்கறத வந்து we call it as narrative research. நெக்ஸ்ட் வந்து இதெல்லாமே நேத்து படிச்சதுதான், ஒரு குயிக் கிளான்ஸ் மாதிரி தான் இருக்கு பாருங்க. கேஸ் ஸ்டடி ரிசர்ச் வந்து ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் in depth we examine a subject and its related conditions, that is case study research. Next we have hypothesis. Hypothesis அப்படின்னா என்ன நேத்தே சொன்னேன், it is a prediction. ஓகே, we predict something, இப்படி நடக்கும், ஒருவேளை இந்த ஹனிய வந்து நம்ம தலையில தேய்ச்சோம்னா நம்மளுடைய முடி வந்து நல்லா வெள்ளையாகும் அப்படிங்கிறது ஒரு ப்ரெடிக்ஷன்.
யூ ப்ரிடிக்ட் சம்திங், யூ கெஸ் சம்திங். ஸோ அதனாலதான் இது என்ன சொல்லியிருக்காங்க, a tentative statement, it is not a final statement, it is not the right statement, but it is a tentative. Tentativeனா எப்போனாலும் மாறுறது, மாற்றத்துக்குரியது. Okay, and the tentative statement கொடுத்து you provide an explanation, that is called hypothesis. Then position papers. Position papers அப்படின்னா என்னன்னா, you have இப்போ இந்த கொரோனா டைம்லலாம் வந்து they highlighted some issues, and அந்த ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு டெபிக் பண்ணிட்டே இருப்பாங்க. இத வந்து we call it as position papers. Okay, next we tertiary source of data. Tertiary source of data அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து primary source இருக்கும். Primary, we have three types of data, three types of sources to collect data. First one is primary source of data, the second one is secondary source of data, and the third one is tertiary source of data. Primary source அப்படின்னா என்னன்னா, நம்ம இப்போ லிட்ரேச்சர்ல ரிசர்ச் பண்றவங்களுக்கு தெரியும். இப்போ நீங்க ஒரிஜினலா ஒரு டெக்ஸ்ட்ல நீங்க ரிசர்ச் பண்ணுவீங்க, அந்த டெக்ஸ்ட் யூ கால் இட் அஸ் பிரைமரி டெக்ஸ்ட். ஓகே, அந்த பிரைமரி டெக்ஸ்ட பத்தி எழுதப்பட்ட சில இது இருக்கும். ஓகே, அத வந்து we call it as secondary source. இந்த ரெண்டையும் சேர்த்து you derive some information from both primary and secondary sources. இத நம்ம என்ன சொல்லுவோம், we call it as the tertiary source of data. Is it clear? Shall we move on to the next one? Yes, ma'am. Yes, sir. Okay. Next பாருங்க, ethnographic research. Ethnographic researchனா ஒண்ணு இல்ல. Ethnography is somewhat a study about people. ஓகே, இப்போ ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளை பத்தி நீங்க படிக்க போறீங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய வாழ்வியல் முறைகள் எப்படி இருக்கு, அவங்களுடைய ஹவுசஸ் எப்படி இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி அப்படின்னா இத வந்து இப்போ நீங்க யார பத்தி படிக்க போறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜின் தட் ஒரு பர்டிகுலர் ட்ரைபல் பீப்புள் பத்தி படிக்க போறீங்க அப்படின்னா அங்க போய் யூ பார்ட்டிசிபேட் இன் தட் குரூப், இன் தட் கம்யூனிட்டி, அண்ட் யூ அப்சர்வ் தேர் ரிச்சுவல்ஸ், தேர் கல்ச்சர் அண்ட் ஆல் தேர் ட்ரெடிஷன்ஸ். அப்படின்னா இது வந்து யூ கோ தேர், யூ பார்ட்டிசிபேட், யூ அப்சர்வ், அப்படிப்பட்டதுதான் வந்து அது வந்து எந்த scrupulously and making use of it. அதாவது எந்த ஒரு பொறுப்பின்மையும் இல்லாம ஒருத்தங்களுடைய நேமை நம்ம அக்னாலேஜ் பண்ணாம காப்பி பண்ணி அதை யூஸ் பண்றது is called plagiarism. Then you have another one procedure, think aloud procedure. சிலர் இந்த விளையாட்டுக்கு சொல்லும் போது சொல்லுவாங்களே, என்ன சத்தமா யோசித்துட்டீங்க அப்படிம்பாங்க. சோ அந்த சத்தமா யோசிக்கிறது தான் என்னது, the think aloud procedure. அதாவது லேர்னரோடைய ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன அப்படிங்கறத இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு. இப்போ நான் வந்து இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறேன் ஒரு லேர்னருக்கு. ஓகே, அப்ப அவங்க என்ன டெக்னிக் யூஸ் பண்ணி அவங்க படிக்கிறாங்க, எந்த டெக்னிக் யூஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டெக்னிக் தான் இந்த திங்க் அலவுட் ப்ரொசீஜர். ஓகே, அதை எப்படியெல்லாம் மிஸ்யூஸ் பண்றாங்க. ஓகே, இப்போ இதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். we have this ஒரே பூமர் மாதிரி பேசிட்டு இருக்காத அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அப்படிதானே? நம்ம சொல்ல மாட்டோம், பட் we have seen people saying, அதாவது கொஞ்சம் ஒரு ஏஜ், ஒரு
எல்டர்லி பர்சன் வந்து கொஞ்சம் இப்ப மணி எல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, சேவ் பண்ணி வைங்க, இந்த மாதிரி பார்ட்டி இந்த மாதிரி எல்லாம் போகாதீங்க, இப்படி எல்லாம் சொன்னா என்னப்பா நீங்க பூமர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி இந்த பூமர் அப்படிங்கிறது இந்த இப்போ உள்ள காலகட்டத்துல இட் இஸ் அ டெரோகரேட்டரி டேர்ம். பட் ஒரு எத்திக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி நம்ம இந்த 90s கிட்ஸ் சொல்றோமோ அதே மாதிரி இந்த பூமர் அப்படிங்கிறது ஆக்சுவலி இட் இஸ் டேர்ம் given to group of people born between the 70s and 80s. அவங்களுக்கு வந்து நேம் வந்து பேபி பூமர்ஸ். ஓகே, எப்படி 90s கிட்ங்கிற பேர் நேம் வந்ததோ அதே மாதிரி பேபி பூமர்ஸ். தே வில் பி வெரி ரெஸ்பான்சிபிள். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க, நிறைய இன்சூரன்சஸ் போட்டிருப்பாங்க, ரொம்ப பொறுப்பா வந்து நடந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு காலகட்டத்துல. ஓகே, சோ அது வந்து எப்படி வந்து மிஸ்யூஸ் பண்ணப்படுது ஓவர் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு எத்திக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தே அது வந்து எப்படி ட்ராக் மாதிரி போகுது அப்படிங்கறத ஒரு லாங்குவேஜ், அது எந்த லாங்குவேஜ் ஆனாலும் இருக்கலாம், அப்படி ஒரு லாங்குவேஜ்க்கு நம்ம டெஸ்ட் பண்றோம் அப்படின்னா கிரிட்டிக்கல் லாங்குவேஜ். Is it clear? Hello? Ma'am, it's audible. Okay. Next point. ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் நம்ம படிச்சது. இப்போ இதுல வந்து நான் போட்டதே திருப்பி போட்டிருப்பேன். ஏன் அப்படின்னா திஸ் கொஸ்டின் ஹாஸ் பீன் ரிப்பீட்டட், வேற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத காமிக்கிறதுக்காகவும் போட்டிருக்கேன். சரியா? The review of literature எதுக்கு அப்படின்னா it creates a working thesis for the research paper by specifying and organizing the category of information. இப்போ நம்ம கிட்ட we have a lot of information, அப்படிதான். அப்போ இந்த ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் நம்ம பண்றது மூலமா ஒரு ஸ்பெசிஃபை பண்ணி ஒரு ஆர்கனைஸ்டா நமக்கு வந்து ஒரு ரிசர்ச் பேப்பர் எழுதுறதுக்கோ அல்லது ப்ராஜெக்ட் எழுதுறதுக்கோ ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸ கிரியேட் பண்ணி தர்றதுதான் இந்த ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர். ஓகே, சரி. நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்டெப்ஸ் இன் த ரிசர்ச் ப்ராசஸ். நேத்து நம்ம ஒரு லிஸ்ட் படிச்சோம், அப்படிதானா? ஸ்டெப்ஸ் இன் த ரிசர்ச் ப்ராசஸ் அதே கொஸ்டின் தான், ஆனா நான் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ்ல கொடுத்திருக்காங்க. You have to identify the different variables and you have to establish the logical reasoning in theoretical framework and generate hypothesis. இதோட இந்த ஸ்டெப்ஸ் முடியுதா அப்படின்னா முடியல. ஹைபோதீசிஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? We have to test, we have and we thesis true or false. சோ இந்த இதுல வந்து இப்போ நீங்க ஸ்டெப்ஸ் இந்த ரிசர்ச் ப்ராசஸ்ல நீங்க படிக்கும் போது இந்த ஆர்டர் மாறாம படிக்கிறது நல்லது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ரெஃபரன்ஸ். இப்போ எந்த ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட்னாலும் சரி, ஒரு பேப்பர்னாலும் சரி, we are giving references, right? ஏன் இந்த ரெஃபரன்ஸ் அப்படின்னா நம்ம கொடுத்திருக்கிற கண்டென்ட்டுக்கு ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்குறதுக்கு. So it lends authenticity to the given content. That's why we use references in research papers and research projects. Okay, the next question is why supervisor certification on the thesis is needed. நீங்க பழைய தீசிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பர்வைசரோட சர்டிபிகேட் இருக்கும். பழைய தீசிஸ் இல்ல, இப்போ உள்ள தீசிஸ்லயுமே சூப்பர்வைசர் வந்து சர்டிஃபை பண்ணிருப்பாங்க, லைக் திஸ் ஒர்க் இஸ் ஒரிஜினல், இதுக்கு முன்னாடி இந்த ஒர்க் எங்கேயுமே சப்மிட் ஆகல அப்படின்ட்டு இது பண்ணிருப்பாங்க. சோ இது எதுக்காக அப்படின்னா இட் என்ஷூர்ஸ் த ஒரிஜினாலிட்டி ஆஃப் த ஒர்க். சோ இப்போ ஒரு சூப்பர்வைசர் ஒரு PhD முடிச்சு ஒரு டாக்டரேட் வாங்கின ஒருத்தங்க வந்து இது வந்து இப்போ இந்த அகாடமிக் இயர்ல சப்மிட் பண்றதுதான் அப்படின்ட்டு என்ஷூர் பண்ணி சைன் பண்ணும்போது இந்த ஒர்க் ஒரிஜினல் அப்படின்னு he or she is certifying. அதுக்குதான் சூப்பர்வைசர் சர்டிபிகேஷன் வந்து மச் நீடட். ஓகே, ஆக்ஷன் ரிசர்ச் பாத்தீங்களா, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சொன்ன திருப்பி கேட்டிருக்காங்க. ஆக்ஷன் ரிசர்ச் வந்து இட் ப்ரொவைட்ஸ் கிரேட் பொட்டன்ஷியல் ஃபார் மூலமா நம்ம ஒர்க் ஸ்பேஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வரும் சொல்றாங்க. Okay, next we have experimental research. Experimental researchனால என்ன இருக்கும்? Experiments இருக்கும். Experimentsல we have variables.
ஓகே. சோ இதுல இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் பொறுத்தளவு தே வில் மேனிபுலேட் இஸ் இப்போ ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிளை வந்து மேனிபுலேட் பண்றாங்க. இப்போ இண்டிபெண்டன்ட் வேரியபிள் டிபெண்டன்ட் வேரியபிள்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வேரியபிள் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு செயல் நடக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் ப்ரிப்பேரிங் காஃபி. இந்த காஃபி ப்ரிப்பேர் பண்றீங்க. இந்த காஃபி ப்ரிப்பேர் பண்ணும்போது சில விஷயங்கள் வந்து டிபெண்ட் ஆகி இருக்கும். சரியா? இப்போ நீங்க வந்து சுகர் ஆட் பண்றீங்க. ஓகே, இப்போ நீங்க சுகர் ஆட் பண்றீங்க அப்படின்னா கூட ஆட் பண்ணீங்கன்னா என்ன ஆயிரும்? டேஸ்ட் மாறிடும். அப்போ the taste of the coffee or the sweetness of the coffee depends on the sugar. Okay, so இதுல sugar is a dependent the sweetness of the coffee is a dependent variable. sugar கூட போட்டா ஸ்வீட் கூடிரும், கம்மியா போட்டா குறைஞ்சிரும். ஓகே, இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னா என்ன ஆனாலும் அது வந்து பாதிக்கப்படாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் போரிங் த காஃபி இன் அ செராமிக் மக். செராமிக் மக்ல நீங்க காஃபி ஊத்தினாலும் கிளாஸ் மக்ல காஃபி ஊத்தினாலும் காஃபியோட டேஸ்ட் மாறுமா? மாறாது. அப்போ இதுல இண்டிபெண்டன்ட் tumbler or the used to pour dependent நீங்க காஃபி தூள், நீங்க போடுற சுகர், இதெல்லாம் டிபெண்டன்ட் வேரியபிள். இட் டிபெண்ட்ஸ். இப்போ the taste depends on these dependent variable, whereas நீங்க செராமிக் மக்ல ஊத்துனோனே காஃபியோட டேஸ்ட் மாறுமா அப்படின்னா no, it doesn't change. So here the tumbler or the mug or the cup is an independent variable. ஓகே, சோ இதுல இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் பொறுத்தளவுல இந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள் என்ன பண்ணுவாங்க? they will examine அண்டர் கண்ட்ரோல்டு கண்டிஷன்ஸ். இந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து என்ன கண்டிஷன்லனாலும் இது வந்து வெதர் இட் ரிமைன்ஸ் இண்டிபெண்டன்ட் அப்படிங்கறத வந்து they will manipulate, they will examine by referring to the with reference to a hypothesis. Okay, so far புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். if you have any doubts you can ask me. ஒரு தடவை you just go through this these things. ஏதாவது சொல்லி கொடுக்கும்போது என்னோட வாய்ஸ் பிரேக் ஆயிருந்தது, ஐ ஷுட் வாண்ட் டு ரிப்பீட் இட் ஒன் மோர் டைம் அப்படின்னா கைண்ட்லி ப்ளீஸ் டெல் மீ. படிச்சிட்டீங்க அப்படின்னா give me a thumbs up so that we can move further. Shall we proceed further? Yes, ma'am. Okay. Okay. The bibliography ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் அப்படின்னு இதுல எதை சொல்றாங்கன்னா, இப்போ நீங்க ஒரு MA ப்ராஜெக்ட் சப்மிட் பண்றது, that is also a research report. ஒரு ரிசர்ச் ஆர்டிகிளா இருக்கட்டும், பேப்பரா இருக்கட்டும், நீங்க என்ன ரிசர்ச் பண்ணீங்களோ அதை ரிப்போர்ட்டா கொடுக்குறீங்கல்ல, ஈவன் யுவர் thesis is also a kind of research report. இதுல நீங்க இன்க்ளூட் பண்ற bibliography வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, further researchersக்கு it will help a lot. இப்போ ஃபர்தரா உங்களுடைய தீம்லயோ உங்களோட சப்ஜெக்ட்லயே they are going to do research அப்படின்னா அதுல வந்து அவங்க ஃபர்தரா என்னென்ன ஒர்க்ஸ் எல்லாம் அவங்க கன்சல்ட் பண்ணா இட் வில் ஹெல்ப் them in their research அப்படிங்கறத we can see. Okay, so bibliography in the research report, it helps to those interested in further research. The next one, ஒரு ரிசர்ச் டிசைன் அதோடைய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ இதெல்லாம் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, அசெண்டிங் ஆர்டர்ல டிசெண்டிங் ஆர்டர்ல ஜம்பிள் பண்ணி வச்சிருப்பாங்க. யூ ஹாவ் டு அரேஞ்ச் இட் இன் த ஆர்டர். அப்போ for data collection. இப்போ
நான் வந்து இங்கிலீஷ் இங்கிலீஷ் லேர்னிங் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எப்படி இருக்கு, எல்லாருக்கும் இங்கிலீஷ் பிடிக்குமா அப்படின்னு நான் ரிசர்ச் பண்ண போறேன் அப்படின்னா, என்னுடைய டார்கெட்டா நான் யாரை வந்து சூஸ் பண்ண போறேன்னு நான் ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணணும். தட் இஸ் சாம்பிள் செலெக்ஷன். அப்புறம் இவங்க கிட்ட இருந்து எப்படி நான் வந்து அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ண போறேன் அப்படின்னு ஐ ஹாவ் டு பிளான். தட் இஸ் ஃபார்முலேஷன் ஆஃப் அ பிளான். அண்ட் தேர்டா என்ன, எந்த டூல் வச்சு இவங்ககிட்ட டேட்டா கலெக்ட் பண்ணலாம். இப்போ ஒருவேளை அவங்களுக்கு எழுத படிக்கவே தெரியாதவங்களா இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட நான் கொஸ்டினரை கொண்டு நீட்னா அவங்களால ஒழுங்கா ஃபில் பண்ண முடியுமா? தே காண்ட். அப்ப அவங்க கிட்ட நான் என்ன டூல் யூஸ் பண்ணணும்? ஐ ஹாவ் டு இன்டர்வியூ தெம் பர்சனலி. உங்களுக்கு இங்கிலீஷ் பிடிக்குமா, ஏன் பிடிக்காது, இந்த மாதிரி கேட்கலாம். ஓகே, சோ ரிசர்ச் டிசைனோட ஃபீச்சர்ஸ் வந்து சாம்பிள் செலெக்ஷன், ஃபார்முலேஷன் ஆஃப் அ பிளான், and then only you have to decide the tool for data collection. The next one பாருங்க, interpretation and meaning get more attention than formulation of generalization in. Okay, இப்போ எந்தெந்த ரிசர்ச் எந்த ஏரியா ஆஃப் ஸ்டடீஸ்ல இன்டர்பிரிட்டேஷனுக்கும் மீனிங்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இதுல வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க. ஒண்ணு வந்து குவான்டிடேட்டிவ் ஸ்டடீஸ் கொடுத்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சோ குவான்டிடேட்டிவ் ஸ்டடீஸ்ல இன்டர்பிரிட்டேஷனுக்கே இடம் இல்ல. அங்க வந்து டேட்டாவை அந்த ஃபார்முலால போட்டு அது இது சொல்லுதோ அது அவங்களுக்கு மெயின். ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா இப்போ நீங்க ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டா ரைட். இப்போ இந்த கல்லுல வந்து இந்த எழுத்து ஏன் வந்தது அப்படின்னா மேபி இது வந்து பாண்டவர் காலத்துல உள்ள கல்வெட்டா இருக்கும். இந்த மாதிரி தே இன்டர்பிரட். ஓகே, தென் historical studies, philosophical studies அந்த மாதிரிதான். philosophy is also based on interpretations and meaning. Then ethnographic studies. Ethnographic studiesல I already told you, right? ethnography அப்படின்னாலே ஒரு particular group of people பத்தி படிக்கிற அந்த இது பேரு தான் we call it as ethnographic studies. இதுல எல்லாம் interpretation meaning எல்லாம் தாராளமா என்ன உண்டு, they give attention. Next, நேத்தே இது படிக்க சொன்னேன், பிளேஜரிசம் செக்கிங் சாஃப்ட்வேர்ஸ் ஆர் வெப்சைட்ஸ், அது வந்து படிக்க சொன்னேன். பெய்டு வெப்சைட்ஸ் என்னெல்லாம் இருக்கு பாருங்க. டர்னிட்டின், உர்குண்ட், ஐதென்டிகேட், யூனிசெக். ஓபன் சோர்ஸ் அப்படின்னா ஃப்ரீ. ஓகே, யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓபன் சோர்ஸ் பிளேஜரிசம் செக்கிங் வெப்சைட்ஸ் இருக்கு பாருங்க, நிறைய இருக்கு. டூப்ளி செக்கர், எடுபர்டி, கியூடெக்ஸ்ட், காபிஸ்கேப், ஒயிட் ஸ்மோக், பிளேஜரிஸ்மா, Pro Writing Aid, Paper Rates, Copy Leaks, Plagium, Plagiarism Checker, Plaque Scan, Plaque Taker, Wiper. ஓகே, இது எல்லாமே plagiarism checking websites. இதுல இருந்து நிறைய தடவை கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஆட் த ஒன் அவுட் மாதிரி கேட்பாங்க. ஒரு பெய்டு வெப்சைட் கொடுத்துட்டு மத்த எல்லாம் ஓபன் சோர்ஸா, இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட், ஹைப்போதீசிஸ் எப்படி இருக்கணும் உங்களோட கிளியரா இருக்கணும். இப்போ வந்து I'm going to do a research on honey. Okay, honey வந்து என்ன, instead of oil, if you apply honey on your hair will grow smoothly and silky அப்படின்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து என்னோட ஹைப்போதீசிஸ். I predict, ஓகே, ஆயில் பதிலா ஹனி யூஸ் பண்ணா ஹேர் நல்லா வளரும். சோ இது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கணும், கிளியரா இருக்கணும். இட் ஷுட் பி வெரி ஸ்பெசிபிக். ஓகே, நெக்ஸ்ட், அடுத்தது பிரைமரி சோர்ஸ் ஆஃப் டேட்டா, செகண்டரி சோர்ஸ் ஆஃப் டேட்டா, டெர்ஷியரி சோர்ஸ் ஆஃப் டேட்டா சொல்லி கொடுத்தேன்னா அதுல பிரைமரி சோர்ஸ்ல என்னெல்லாம் வரும் அப்படின்னு பாருங்க. இப்போ லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்னா அவங்க எடுத்துக்கிற டெக்ஸ்ட் தான் பிரைமரி சோர்ஸ். மத்தபடியா இப்போ காமர்ஸா இருக்கட்டும், எம்பிஏவா இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாம் வந்து பிரைமரி சோர்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா கொஸ்டினர் மெயில் பண்ணி விடுவாங்க, அல்ல கொஸ்டினர் சென்ட் பண்ணுவாங்களா, தட் இஸ் பிரைமரி சோர்ஸ். அப்புறம் அவங்கள டைரக்ட் அப்சர்வேஷன், பார்ட்டிசிபென்ட் அப்சர்வ் பண்ணுவாங்க. ஓ, இப்போ ஒரு எம்பிஏ ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பிசினஸ் வந்து எப்படி நடக்குது அப்படின்ட்டு, பலசரக்கு கடையில பிசினஸ் அமோகமா நடக்குது ஏன் அப்படின்னு ரிசர்ச் பண்ண போறாருன்னா he will observe. ஓகே, நெக்ஸ்ட், அதுவும் ஒரு வகையான பிரைமரி சோர்ஸ் தான். அதாவது ஃபர்ஸ்ட் ஹேண்ட் நாலேஜ், நீங்க நேரடியா போய் அதை படிச்சு தெரிஞ்சுக்கிறீங்கன்னா தட் இஸ் பிரைமரி சோர்ஸ். அண்ட் தென் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் கலெக்டிவ் கொஸ்டினர். கலெக்டிவ் மெயில்டு கொஸ்டினர்னா என்னன்னா தனித்தனியா எல்லாருக்கும் கொஸ்டின் கொடுக்கறது. மெயில் பண்ணா தனித்தனியா பண்ணுவாங்களா. கலெக்டிவ் கொஸ்டினர்னா என்னன்னா எல்லா
அப்படி திஸ் இஸ் கால்ட் அமீனா மட்டும் அல்ல வேற யார்ட்டையோ அவங்க கிட்ட மட்டும் தனியா சார் என்னோட கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னு கேட்கறது ஜஸ்ட் மெயில் கொஸ்டின். அதாவது யூஸ்வலி தே வில் மெயில் இட். ஓகே, இது எல்லாமே பிரைமரி சோர்ஸ்ல வரும். நெக்ஸ்ட், நேத்து கேட்டீங்கல்ல கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னு. இது வந்து ஒரு வகையில ஒரு கொஸ்டின் இப்படி கேட்டிருந்தாங்க ஒரு டெஸ்ட்ல 27th. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். சரியாப்பா? 27th கொஸ்டின் பாருங்க. which of the follow, இப்போ வந்து ஒரு சிச்சுவேஷன் கொடுத்தாங்க. என்ன சிச்சுவேஷன் அப்படின்னா, the study of why does stressful living result in heart attack. This is the research topic. இது வந்து என்ன ரிசர்ச் கீழே வரும்? this type of study comes under which kind of research அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது என்ன ரிசர்ச் கீழே வரும் அப்படின்னா எக்ஸ்பிளனேட்டரி ரிசர்ச். பிகாஸ் தே ஒரு ப்ராப்ளம் சொல்றாங்க, சொல்லிட்டு இது வந்து எதுக்கு இந்த why அப்படிங்கறத வந்து என்ன பண்றாங்க, they are telling. so this is called explanatory research. next, halo effect. ஹாலோ எஃபெக்ட்னா என்னன்னா, இப்போ வந்து நீங்க ரிசர்ச் பண்றீங்க. ஓகே, இது இப்போ ரிசர்ச் வந்து எப்படின்னா நேரடியா மனித ஒரு இன்டர்வியூ நீங்க உட்காரு ரெக்கார்ட் த அப்சர்வேஷன். you will record the session. அல்லனா ஒரு அப்சர்வேஷன் நீங்க பார்த்த ஒண்ண வந்து ரெக்கார்ட் பண்றீங்கன்னு வச்சுப்போம். சரியா? சோ அந்த ரிசர்ச்சரா இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு அந்த அப்சர்வரா இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னொரு ஏதாவது ஒரு சந்திப்புல அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவல மீட் பண்ணிருப்பாங்க. அத பேஸ் பண்ணி இந்த ரெக்கார்டிங்க்கு அவங்க வந்து ரேட் பண்ணுவாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இமேஜின் தட் ஐ எம் யுவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஓகே, ஐ எம் யுவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட். எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்ப என்ன ஆகுது, நீங்க வந்து ஒரு ரிசர்ச் பண்ண போறீங்க. அந்த ரிசர்ச்ல ரொம்ப யாருக்கு ரொம்ப தூங்க பிடிக்கும் அப்படிங்கறது why people sleep, அதுதான் உங்களோட ரிசர்ச். சரியா? why people sleep always. சில மக்கள் வந்து எப்ப பாரு தூங்கிட்டு இருக்காங்க, why அப்படின்னு you are going to do a research. இப்போ நான் வந்து எப்ப பாரு தூங்குற ஆளுன்னு வச்சுப்போம். ஓகே, இப்போ நீங்க என்ன பண்றீங்க, என்ன உங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஓகே, in another aspect of interaction you know me as your friend. சரியா? சோ அப்போ இப்போ நீங்க வந்து இப்போ புதுசா நீங்க என்ன வந்து ஒரு ரிசர்ச்ல ஒரு சப்ஜெக்டா என்ன வந்து ரெக்கார்ட் பண்ணி கேக்குறீங்க. நீங்க வந்து சோகமா இருக்கீங்களா அப்படின்னா, ஈவன் இப்போ நான் வந்து இல்ல நான் சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னா கூட ப்ரீவியஸா நான் வந்து பண்ணுவீங்க. யூ வில் ஹலோ எஃபெக்ட் புரிஞ்சுதா? let me read it in English one more time. During research, while recording observation, an observer rates an individual based on the rating given in another aspect of the interaction. Is this clear? The halo effect? Yes, ma'am. Okay. Next, formulation of a research problem. ஒரு ரிசர்ச் ப்ராப்ளம் நம்ம ஃபார்முலேட் பண்றோம்ல, அதை எதுக்கு கம்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எது கம்பேர் பண்ணலாம்னா, ஒரு கெட்டிடத்தை கெட்டுறோம்ல, பில்டிங்க்கு போடுற ஒரு ஃபவுண்டேஷன். இப்போ ஃபவுண்டேஷன் சரியில்லை, நீங்க ரிசர்ச் ப்ராப்ளமே என்ன அப்படிங்கறத ஒழுங்கா யோசிக்கல அப்படின்னா, ஃபவுண்டேஷன் சரியில்லைன்னா வீடு எப்படி இருக்கும், ஸ்ட்ராங்கா நிக்காது. The same thing happens with research. ரிசர்ச் ப்ராப்ளம் என்னன்னே உங்களுக்கு தெரியலன்னா ரிசர்ச்சை ஒழுங்கா என்ன பண்ண முடியாது, கொண்டு போக முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் we have regression effect. The regression effect அப்படின்னா என்னன்னா, imagine that you are doing a research on
the domestic Ma'am, your line isn't clear, ma'am. Your voice is